வணக்க மக்களே! சற்று முன் பார்த்தீங்கன்னா, அரசு ஒரு சூப்பரான அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச சமையல் எரிவாயு யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ மோடி அரசு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ வறுமை கோடு கீழ உள்ளவங்களுக்கு பிரதம மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழ கு அதாவது உஜ்வாலா திட்டத்திற்கு கீழ இருக்க குடும்பங்களுக்கு உள்ளிட்ட பிரிவினருக்கு இந்த சலுகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் யாருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துருவோம். மோடி அரசு நாட்டு மக்களுக்கு நற்செய்தி அளித்துள்ளார். இனி இலவசமாக சமையல் எரிவாயு வழங்கப்படும். புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு புதிய திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினருக்கு சிறப்பு சலுகையை மோடி அரசு வழங்குகிறது. இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்டம் தொடக்கப்படுகிறது. இந்த புதிய திட்டத்தில் நாட்டு மக்கள் பயனடைவார்கள். இந்த திட்டத்தில் பதிவு செய்தால் இலவசமாக சமையல் எரிவாயு அதாவது சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இலவசமாக சமையல் எரிவாயு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு, அதாவது பிபிஎல் அட்டை வைத்திருப்பவங்களுக்கு இந்த சலுகையை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கலாம். ஸோ பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் கீழே உள்ள குடும்பங்களுக்கு இந்த சலுகையை பெறுவாங்க. எல்பிஜி இணைப்பு இல்லாத கிராமப்புற குடும்பங்களுக்கு இந்த சலுகை பெறுவார்கள். பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு இந்த சலுகைகளும் பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதவை மாற்றுத்திறனாளி மற்றும் தனியாக வசிக்கும் மூத்த குடிமக்கள் இந்த சலுகையை பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் இந்த சலுகையை பெறலாம். அதனுடன் இணைக்கப்பட்ட செல்லுபடியாகும் வங்கி கணக்கு இருந்தால் மட்டுமே இந்த சலுகை கிடைக்கும். விண்ணப்பித்த பிறகு கிராம பஞ்சாயத்து அதிகாரிகள் அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து அதன் பிறகு இந்த சலுகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஒவ்வொருவருக்கும் பல ஆவணங்கள் தேவை. அதாவது ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, முகவரி சான்றிதழ், வாக்காளர் அடையாள அட்டை, மின்சார கட்டணம் போன்றவை, வருமான சான்றிதழ், ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி புத்தகம், சாதி சான்றிதழ், பெருந்தினம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு செல்லவும், அங்கு இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்டத்திற்கான விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. அதை பூர்த்தி செஞ்சுட்ட பிறகு படிவத்துக்கு தேவையான ஆவணங்களை இணைக்கவும், கிராம பஞ்சாயத்து நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் விண்ணப்பிக்க சமர்ப்பிக்கவும், உள்ளூர் அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா இந்த ஆவணங்களை சரிபார்த்து வெற்றிகரமாக சரிபார்த்த பிறகு தகுதியான பயனாளிகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும். அதே மாதிரி அருகில் உள்ள எல்பிஜி விநியோகர்கள் மூலம் எரிவாயு சேவை பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தற்போது உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கர், சண்டிகர், ஆசாம் இந்த சேவை தொடங்கப்பட்டிருக்காங்க. முழுமையாக அல்லது தவறான ஆவணங்கள், ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரம் முரண்பாடு, குடும்பத்தின் ஏற்கனவே எல்பிஜி இணைப்புகள் இந்த சலுகை கிடைக்காது. குடும்பத்தில் வருமானம் நிர்ணயிக்கப்பட வரம்பை விட அதிகமாக இருந்தால் மட்டுமே சரிபார்ப்பு அழைப்பு அல்லது தள ஆய்வு ஆஜராக தருவதால் இந்த சலுகை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. தற்போது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சேவை தொடங்கியிருக்காங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.